நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆண்டவன் புண்ணியத்துல சீக்கிரமாவே நல்ல செய்தி வரணும். நல்ல செய்தி கண்டிப்பா சீக்கிரமா வரும்னா அதான் கார்த்திக் அவ்வளவு உழைக்கிறான்ல. அதுவும் இல்லாம கார்த்திக் இப்ப பாத்துட்டு வந்தான்ல, அந்த கிளையண்ட் இவன் வேலையை பார்த்து சந்தோஷப்பட்டாங்களாம். மாடி ரூம் ஏன் இன்னும் பூட்டி இருக்கு? ஹவுஸ் ஓனர் இன்னும் சாவி கொடுக்கலையா? என்ன நடந்துச்சு? என்கிட்ட சொல்லுங்க. கார்த்திக், அவன் சாவி கொடுக்கறதுக்கு தகராறு பண்றான். இன்னும் பணம் கொடுங்கன்னு கேக்குறான். அப்புறம் தான் அந்த சாவியை கொடுப்பானா. என்னது அநியாயம்? முதல்ல பணத்தை அதிகமாக்கனா இப்போ நான் அவங்கிட்ட போய் பேசினப்போ இத பத்தி எதுவுமே அவன் சொல்லல. ஆனா இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சூழ்நிலையை அவன் பயன்படுத்திக்கிறானா? அது மட்டும் இல்ல, அவன் நம்மளே குறை சொல்றான். கார்த்திக், தரையில கீறல் விழுந்திருக்கு, பெயிண்ட் போயிடுச்சுங்கிறான். நான் அவங்கிட்ட பேசுறேன். கார்த்திக், அமைதியா இருப்பா. அதான் நான் பேசுறேன். நல்ல அவன் பேசின விதம் எனக்கும் சுத்தமா பிடிக்கல. ஆனா நீ தானே இப்ப சொன்ன சூழ்நிலைன்னு ஒரு வார்த்தைய. அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாமளும் அமைதியா தான் இருக்கணும். சண்டைன்னு போனோம்னா பிரச்சனை தான் பெருசாகும். அர்ச்சனா, அர்ச்சனா,
இந்த நேரத்துல மாணிக் என்ன இங்க தூங்குறாரா? வேற எங்க இடம் இருக்கா? சரி சரி மெதுவா வா. யாரோ எழுந்துட்டாங்க. வா. கார்த்திக், ரிஸ்க் வேண்டாம். இரு இரு. தூங்கிட்டாரு. கார்த்திக், பயங்கரமா சத்தம் வரும். ரொம்ப லேட் வேற ஆயிடுச்சு. ப்ளீஸ், மாணிக்கொன்ன எந்திரிச்சிருவாரு. அந்த பக்கம் போலாம். என் கூட வாங்க. அர்ச்சனா, நான் ஷ், ஐயோ, பரவாயில்ல. இல்ல, ஷ், அப்புறம் முடிச்சு பாரு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் இருங்க. ஒரு நிமிஷம். ஆன் பண்ணுங்க, ஆன் பண்ணுங்க. ம்? என்ன சொல்ல விரும்புறீங்க? நிறைய சொல்லணும். அது எல்லாத்தையும் உங்க கண்ணை பார்த்தே நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன? நான் ஏன் சொல்லணும்? குழந்தை கேட்டுக்கிட்டு இருக்கு. அது என்ன நினைக்கும்? இந்த நேரத்துல அதோட அம்மா அப்பா ரகசியமா சந்திக்கிறாங்கன்னு நினைக்கும். அவன் நியாயமா சந்தோஷப்படுவான். ஏன்னா அவனோட அம்மா அப்பா ரொம்ப ரொமான்டிக்கா இருக்காங்க. குழந்தைக்கு இதெல்லாம் கத்து கொடுக்காதீங்க. ஏன்? பையன் பிறந்தா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அவனோட டபுள் டேட்ல நாம அடிக்கடி சந்திச்சுக்கலாம். நீ, நான், அப்புறம் அவன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட. ம். என்ன? ஒருவேளை பொண்ணு பிறந்துருச்சுன்னா? ஜாக்கிரதை. எவன் என் பொண்ணை ஏறெடுத்து பார்த்தாலும் அவன் காலி. ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனா எங்க போனா? உடம்பெல்லாம் நல்லா தானே இருக்கு? கதவும் மூடிதான் இருக்கு. மாணிக்கம்,
உங்களுக்கு ஏதாவது வேணுமா? தண்ணி நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். இல்ல வேண்டாம். மாணிக்கம், அம்மா இந்த இஞ்சி பச்சை மிளகாயை கட் பண்ணி காய்கறியில போட்டுடுங்க. கொடுங்கம்மா. அர்ச்சனா, ம்? அப்பாவுக்கு டீ கொடுமா. இது கொடுக்குறேன். அப்பா, ம்? டீ. அர்ச்சனா, இது வரேன். அர்ச்சனா என்னோட டவல் எங்க? வாங்க, நான் எடுத்து கொடுக்குறேன். அங்கதான் வச்சிருக்கேன். கார்த்திக், ராத்திரி சீக்கிரமா தூங்குறது நல்லது. ராஜசேகரா, ம்? பையனுக்கு உபதேசம் பண்றது முக்கியம் இல்ல, நாமளும் அதே மாதிரி நடந்துக்கணும். நான் உங்க ட்ரெஸ் அயன் பண்ண போறேன். நான் அதுக்குள்ள சட்னி அரைச்சிடுறேன். சரிம்மா. கொடுங்க மாணிக்கொண்ணு, நான் பண்றேன். ஒரு கிண்ணமும் ஒரு ஸ்பூனும் கொடுங்களேன். அட, மிக்ஸிக்கு என்னாச்சு திடீர்னு? அயன் பாக்ஸும் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அப்படியா? கரண்ட் போயிடுச்சா? ஐயோ, மாணிக்கண்ண, கீசர் ஆஃப் ஆயிடுச்சு. இன்வெர்டர் ஆன் பண்ணுங்க. இந்த வீட்ல இன்வெர்டர் எது தம்பி? இருங்க, நான் வெளியில போய் பியூஸ் போயிடுச்சான்னு பார்த்துட்டு வரேன். கரண்ட் குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் இங்க வரும்னு ஒண்ணும் இல்லல்ல. இருங்க, நான் பாக்குறேன். எனக்கு ஆபீஸ்க்கு வர நேரமாச்சு. உங்க ஷர்ட்ல காலர் மட்டும் தான் அயன் பண்ணிருக்கேன். அதுக்குள்ள கரண்ட் போயிடுச்சு. வந்துருமா, வந்துரும். அப்பா, எல்லா இடத்துலயும் கரண்ட் இருக்கு. நம்ம வீட்ல மட்டும்தான் இல்ல. பியூஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு தம்பி. ஆனா ஏன் கரண்ட் போச்சுன்னு தெரியல. ஒருவேளை ரொம்ப நாளா இந்த வீடு போட்டு இருந்து யாரும் இந்த வீட்டோட கரண்ட் பில்ல கட்டாம விட்டுருக்கலாம் இல்லையா? நீ சொல்றதும் சரிதான். ஹவுஸ் ஓனரை நம்பவே முடியாது. நான் புரோக்கருக்கு கால் பண்றேன். இவன் போனையே எடுக்க மாட்டேங்கிறான். அவன் எடுக்க மாட்டான். அவன் பயங்கரமான கேடி. வாங்க 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 வாங்க, உட்காருங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம். மாணிக்கம் டீ ஆ, கொண்டு வா. அண்ணா, இவர் நம்ம பக்கத்து வீட்டுக்காரரு. இவர் பேரு பார்த்தசாரதி, பெரிய வக்கீல். அன்னைக்கு இவர் வீட்ல தான் நாங்க தண்ணி பிடிச்சோம். அப்புறம் இவர் தான் எங்க அண்ணன். வணக்கம். வணக்கம் என் மனைவி உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகப்படுத்திட்டேன். வணக்கங்க. இவங்க என்னுடைய அண்ணி, வணக்கங்க. வணக்கங்க. இவங்க என்னோட மருமக. வணக்கம். ஓஹோ, வணக்கங்க. வணக்கம் அப்புறம் வணக்கம். இதான் என்னோட பையன் கார்த்திக். ஓஹோ, வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம். அப்படின்னா நீங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா? நல்லது நல்லது நல்லது. குட் குட் குட். என்ன மன்னிச்சிருங்க, அன்னைக்கு தூக்க கலக்கத்துல என்னால உங்ககிட்ட சரியா பேச முடியல. அதனாலதான் இன்னைக்கு நான் நேரா வந்துட்டேன். அதுவும் இல்லாம கோர்ட்டுக்கு இன்னைக்கு லேட்டா தான் போகணும். சரி சரி, உட்காருங்க. இருக்கட்டும். உட்காருங்க. நீங்க உட்காருங்க. அன்னைக்கு நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. நன்றி எல்லாம் எதுக்குங்க? ஆமா, உங்க ஜல பிரச்சனை முடிஞ்சதுங்களா? ம். அதாங்க, தண்ணி பிரச்சனை முடிஞ்சதான்னு ஆ. கேட்டேன். அது முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு கரண்ட் போச்சு. கரண்ட் பில் கட்டலன்னு நினைக்கிறேன். எங்க புரோக்கரும் போன் எடுக்க மாட்டேங்கிறான். அவன் எங்க இருந்து எடுக்க போறான்? அவனுக்கு நீங்க என் மொபைல்ல இருந்து போன் பண்ணுங்க. அவனோட எல்லா கேடித்தனமும் ஒரு நிமிஷத்துல எப்படி வெளியே வருதுன்னு பாருங்க. இந்தாங்க, போன் பண்ணுங்க. என்ன யோசிக்கிறீங்க? போன் பண்ணுங்க. இந்தாங்க, போன் பண்ணுங்க சீக்கிரம். ஹலோ. ஹலோ சுந்தர் சார், நான் கார்த்திக் பேசுறேன். ஹலோ 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 ஹலோ, நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. ஹலோ. ஆனா எனக்கு உங்க குரல் தெளிவா கேக்குதே. ஹலோ ஹலோ. ஆச்சரியமா இருக்கு. அவனுக்கு உங்க குரல் கேட்காது. நீங்க நேர்ல போய் தான் அவனை பிடிக்கணும்.
எனக்கு இவங்கள பத்திலாம் நல்லா தெரியும். இந்த வீட்டுக்கு சொந்தக்காரனும் புரோக்கரும் சேர்ந்து இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. அவங்க எந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவன் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாலும் நீங்க நேரா என்கிட்ட வாங்க. நான் லாயருங்க, நிச்சயம் ஹெல்ப் பண்ணுவேன். பெரியப்பா, நான் புரோக்கரை நேர்ல போய் பார்க்கறேன். இந்தாங்க. நேர்ல போய் பாருங்க. ஹாய். ஹாய். என்ன விஷயம், எங்க கிளம்பிட்ட? என்ன ரொம்ப டென்ஷனா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? வீட்ல கரண்ட் போயிடுச்சு. ஹவுஸ் ஓனர் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டல போல இருக்கு. இத பத்தி பேச தான் புரோக்கர் கிட்ட போயிட்டு இருக்கேன். சரி, அப்படின்னா முதல்ல நீ கிளம்பு. அப்புறம் இன்னொன்னு, எதுக்கும் டென்ஷன் ஆகாது, எல்லாம் சரியாயிடும். சரியா? அது இல்லாம எனக்கு தான் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, என்ன கேளு. மோகன், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குடா. வீட்ல எல்லாரும் என்னால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பிசினஸ்ல நான் தப்பான முடிவை எடுக்கலன்னா எல்லாரும் இந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சொந்த வீட்டை கூட இழந்துட்டேன். இப்போ ஒரு வீடு கிடைச்சிருக்கு. ஆனா இதுல எத்தனை பிரச்சனை பாத்தியா? என்னால இதையெல்லாம் பார்க்க முடியல. அம்மா, பெரியம்மா, அர்ச்சனா எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பெரியப்பா, பெரியம்மா இதுவரைக்கும் பார்க்காத விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கரண்ட்டும் கட் ஆயிடுச்சு. 2 மணி நேரம் தான் தண்ணி வருது. கொசு தொல்லை வேற. யாருக்கும் தனித்தனியா ரூம் கிடையாது. ஐம் சாரிடா. நீ எதுக்கோ என்ன பார்க்க வந்த, நான் தேவையில்லாம என் பிரச்சனையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஐம் ரியலி சாரி. நான் ஒன்னு சொல்லவா? நீ எப்பவுமே எமோஷனாவே இருடா. ஏன்னா நீ நார்மலா இருந்தா நிறைய வளர ஆரம்பிக்கிற. இந்த சாரி, தேங்க்யூ, அது இதுன்னு புலம்புற இல்ல. அப்புறம் திரும்பவும் சொல்றேன், எல்லாமே சரியாயிடும். சரி, அப்போ நானும் கூட ஏஜென்ட்டை பார்க்க வரட்டுமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாத்தியா, இஸ்திரி பண்ணி முடிச்சாச்சு. பரவாயில்லையே, இது அப்படியே அயன் பாக்ஸ் மாதிரியே வேலை செய்தே. எங்க கிராமத்துல எல்லாம் அந்த காலத்துல கரண்ட் கிடையாதுல்ல. எங்க அம்மா இப்படிதான் இஸ்திரி பண்ணி கொடுப்பாங்களா எங்க அப்பாவுக்கு. அம்மா, அவங்க எல்லாரும் குளிக்கிறதுக்கு அடுப்புலயே வெந்நீர் வச்சு தந்துட்டுங்களா? அப்படியே பண்ணுங்க. இன்னைக்கு அடுப்புலயே வெந்நீர் போட்டு கொடுத்துருங்க. சரிங்கம்மா, இப்பயே நான் வெந்நீர் வைக்கிறேன். அக்கா, ஆ? மசாலா வேற அரைக்கணுமே. ஆமாமா, ஆனா வீட்ல கரண்ட் இல்லையே, மிக்ஸில எப்படி? அம்மா சாந்தி, மிளகாய ஒரு துணியில வச்சு நல்லா இடிச்சு விடு. கொஞ்சம் கரகரன்னு இருந்தாலும் பரவாயில்ல. இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கே. பாத்தியா காவேரி, தீர்வு இல்லாத பிரச்சனைன்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இங்க பாருங்க, இது வீட்டு ஓனரோட இஷ்டம். இது அவர் இஷ்டம் இல்லைங்க. எங்க சூழ்நிலையை அவர் சாதகமா பயன்படுத்திக்கிறாரு. அன்னைக்கு நீங்க பணம் வாங்கும்போது ஏன் இதையெல்லாம் எங்க கிட்ட சொல்லல? இப்ப மாடி ரூமை திறந்து விடுங்கன்னு சொன்னா அதுக்கு தனியா பணம் கேக்குறீங்க. இத பாருங்க, நீங்க கொஞ்சம் எல்லாத்தையும் ஒழுங்கா செட்டில் பண்ணிடுங்களா? இங்க பாருங்க, முதல்ல கரண்ட் பில் கட்டுங்க, அதுக்கப்புறம் ரூமையே திறந்து விடுங்க. நீங்க அந்த மாதிரி பண்ணலனா அதுக்கப்புறம் நாங்க போலீஸுக்கு தான் போக வேண்டியிருக்கும். உங்களுடைய நிறைய பொருட்கள் இன்னும் பிரிக்காம அப்படியே இருக்குல்ல. இப்ப நீங்க இங்க வந்து என்ன மிரட்டுறீங்க? நான் பதிலுக்கு உங்களையும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களையும் இன்னைக்கே வீட்டை விட்டு விரட்டலாம். எங்களுக்கு தேவைன்றப்போ வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்ற உரிமை எங்களுக்கு இருக்கு. என்ன பேசுறீங்க நீங்க? தப்பு பண்றது நீங்க. உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவீங்களா? சரி, எப்படி வீட்டு விட்டு போக சொல்லுவீங்கன்னு பாக்கல. மிஸ்டர் கார்த்திக், உங்களுக்கு நாங்க 10 நாள் டைம் கொடுத்தோம். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நீங்க டெபாசிட் பணத்தை முழுசா கட்டியாகணும். இல்லனா அதோட விளைவு என்னன்னு தெரியும்ல. சார், ஹலோ. என்ன கார்த்திக்? சொல்லுங்க சார். அப்படியா? இதோ வந்துட்டேன். கோவத்துல என்னென்னமோ பேசிட்டேன். இவன் நிஜமாவே வீட்டை காலி பண்ண சொல்லிட்டு போறான். தேவையில்லாம அவனை தூண்டி விட்டுட்டான். இன்னைக்கு நைட்டுக்குள்ள எப்படி அவ்வளவு பணத்தை ஏற்பாடு பண்ணுவேன்? இல்ல கார்த்திக், நீ பொறுமையாரு, நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம்.
எதுவும் பண்ண முடியாது. நான் எங்க இருந்து அவ்வளவு பணத்தை கொண்டு வரது? எல்லாருக்கும் நான் என்ன பதில் சொல்லுவேன்?